மாமா மாமா இங்கே இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வரலையா? நீங்க வரலன்னு உங்க பொண்ணு வீட்டில் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. செல்வராசு, என் அண்ணன் அவளுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பலப்பா. அட மாமா, வாழ வந்தவளுக்கு நம்மளோட வாழ்க்கையை பற்றி என்ன மாமா தெரியும்? சொல்லுங்க. அவ ஒரு சின்ன பொண்ணு மாமா, தெரியாம ஏதாவது தப்பா பேசியிருந்தா அவளை மன்னிச்சிருங்க. உங்க தங்கச்சி மகனுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? செல்வராசு, உங்களுக்கு ஏதாவது நான் குறை வச்சுனப்பா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்பா அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம எங்களை காப்பாத்தி கரை சேர்த்துனதே நீங்க தானே மாமா. இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கலையே மாமா. என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால் காப்பாற்ற முடியல செல்வராசு. என்னால் ரெண்டு குழந்தையில காப்பாற்றி கரை சேர்த்துவேன்னு என் தங்கச்சிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை என்னால் காப்பாற்ற முடியல செல்வராசு. செல்வராசு, இது வரைக்கும் நான் எனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லப்பா. ஆனால் இப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன மாமா சத்தியம்னு சொல்றீங்க? எதுக்கு மாமா? நான் எப்படி உன்னையும் உன் தங்கச்சியை வளர்த்தி ஆளாக்கணும், அதே மாதிரி உன் தங்கச்சியையும் உன் தங்கச்சி மகனையும் காப்பாற்றி கரை சேர்த்துவேன். எந்த சூழ்நிலையில் அவங்கள கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு மாமா. என் தங்கச்சியையும் என் தங்கச்சி மகனையும் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் மாமா. அது உங்க மேல சத்தியம் மாமா. ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். இனிமே என் தங்கச்சி மகளை நீ பார்த்துக்குவீடா. ஒரு தாய் மாமனை நீ பார்த்துக்குவ. எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? ஐயோ மாமா, எங்களை விட்டுட்டு போயிட்டியா மாமா? தாயா இருந்து எங்க காப்பாத்துறிய, எங்களை விட்டு போயிட்டியா மாமா? எங்களை விட்டு போயிட்டியா மாமா? எங்களை இந்த அனாதையா விட்டு போயிட்டியா மாமா? போயிட்டியே. அன்பை சொல்லி கொடுத்த இன்னைக்கு அனாதையாக்கிய மாமா. அனாதையாக்கிய பாசத்தை சொல்லி கொடுத்த இன்னைக்கு பரிதவிக்க விட்டுட்டியா மாமா. பரிதவிக்க விட்டு பண்ணியா மாமா. கல்வி சொல்லி கொடுத்து கண்களை வச்சுட்டியா மாமா. கண்களை வச்சுட்டியா மாமா. இன்னைக்கு நாங்க அனாதையா நிக்கிறோம் மாமா. அனாதையா நிக்கிறோம். சுமந்து சுமந்து அல்லோ பகலோ நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்ப சுமந்து சுமந்து அல்லோ பகலோ நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா?
பகல் முடிவதும் உங்கள் பார்வையா கண்ணீர் நான் நல்ல உன்னை அன்னை நானே கண்ணீரில் முத்துங்கள் கட்டித் இந்த பாவியை மன்னிச்சிடுட. இந்த பாவி நம்ம குடும்பத்துக்கு தீராத பழிய வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன். உன்னை மன்னிக்க நான் யாருமா? எப்போ உன் அண்ணன் முக்கியம் இல்லை, அந்த வேலைக்காரன் தான் முக்கியம் ஓடி போனையோ அன்னைக்கே உன் அண்ணன் செத்துட்டமா செத்துட்டமா. அப்படிலாம் சொல்லதோட நீ இல்லைனா நானும் ஏன் குழந்தை அனாதையா செத்து போயிடுவேன். எனக்கு வேற வழி தெரியல. உன் அண்ணன் உசுரோட இருக்கும்போது நீ ஏம்மா அனாதையாகணும்? உன்னையும் உன் மகனையும் நான் காப்பாத்துறேம்மா. இந்த தாய் மாமே தங்கச்சி, நம்ம தாய் மாமே உன்னை நினைச்சு நினைச்சு நெஞ்சு வெடிச்சு செத்துட்டாருமா. என்ன சொல்ற மாமா? செத்துட்டாரா? ஐயோ அட, தாய்க்கு தாயா இருந்து வளர்த்துன என் தாய் மாமையும் நான் இழந்துட்டேன். இந்த பாவி எல்லாத்தையும் இழந்துட்டேன். உங்களோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம போய் இன்னைக்கு வாழ்க்கை இழந்த அனாதையா நிக்கிறேன். அனாதையா நிக்கிறேன். தங்கம் தங்கம், நீ ஏண்டா அனாதையாகணும்? உன்னை காப்பாத்த உன் அண்ணன் நான் இருக்கேன்டா. உன்னையும் உன் மகனையும் நான் குடிக்கிற கஞ்சி கொடுத்தாவது உன்னை காப்பாத்துறேம்மா, காப்பாத்துறேன். வாமா போலாம், குழந்தை இருக்குது, வாமா போலாம். கல்யாணத்தன்னைக்கு கண்டவனை இழுத்துட்டு ஓடினவளுக்கு ஏன் தங்கச்சி வீட்டுல என்ன வேலை? மச்சான், பழி தவறி போனவ இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நிக்கிறான். அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இப்ப வந்திருக்கா. உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அவ இப்போ பூவையிலிருந்து பொட்டையிலிருந்து அனாதையா நிக்கிறா மச்சான். அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து அவளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க மச்சான். நல்லா இருக்கு மச்சான் நீ சொல்ற நியாயம். கல்யாணத்தன்னைக்கு மணவரையில நிக்க வச்சு ஏன் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடுவா. அவளை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு விருந்து போட சொல்றியா? மச்சான், என் தங்கச்சி பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன மச்சான் பண்ணும்? தாய்மாமன், ஒரு தாய்மாமனா நான் இருந்து இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லை மச்சான். யோ, தங்கச்சியே செத்து போயிட்டான்னு சொல்றேன், தாய் மாமனாவது மண்ணாங்கட்டியாவது மரியாதையா வெளியே போக சொல்லி அவளை. மச்சான், தாய்மாம உறவுங்கிறது தாயை விட மேலானது. தாய்மாமனா வாழ்றதுக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்க மாமா, கொடுத்து வச்சிருக்க. ஒரு தாய் செய்யற ஒவ்வொன்றையும் தன் தாய் தங்கச்சியோட குழந்தைக்கும் தான் அக்காவோட குழந்தைக்கும் செய்யறான் பாரு, அவன் தான் தாய் மாமன். தான் அக்கா குழந்தைங்க தங்கச்சி குழந்தைங்க வாடி வதங்கி நிற்கும் போது தாய் மாமன் நான் இருக்கன்னு தோல் கொடுத்து வளர்த்தான் பாரு, அவன் தாயா தாய் மாமன். நான் ஒரு நல்ல தாய் மாமனா இருக்க விரும்புறேன். ஒன்னே இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். யார் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. தங்கச்சி,
எப்போ தங்கச்சி தான் முக்கியம்னு அவ வீட்டுக்கு கூட்டு வந்தாரோ அப்பவே தெரியல நாம முக்கியம் இல்லைன்னு. அண்ணி, நானா தேடி போன வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையை எடுக்க கொடுக்கல. அண்ணி, அறியாத வயசுல தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்கடி. உங்க காலில் வேணாலும் நான் விழ. கல்யாணத்து அன்னைக்கு கண்டவனை இழுத்துக்கிட்டு ஓடினவ கண்ணீர் விட்டு தான் நிக்கணும். ஆம்பளை சுகம்தான் பெருசுன்னு போனவ அனாதையா தான் நிக்கணும். அறுப்பெடுத்து போனவ அனாதையா தான் நிக்கணும். என்ன சொன்ன? என் தங்கச்சி தடமாறி போனவதான், ஆனா தரங்கட்டு போனவே இல்லடா. வாழ்க்கை தவறி போனதான், ஆனா தவறான வாழ்க்கை வாழ்றவில்லடா. ஏய், அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், அத கேட்க நீ யாரா? என் தங்கச்சி இந்த வீட்டுல தான் வாழ்வா. இஷ்டம் இருந்தா இங்க வா, இல்லனா இப்பவே வெளியே போ. நன்றி கெட்டவனா போயிட்டியே மச்சான். அன்னைக்கு உன்னோட மான மரியாதையை கெடுத்துட்டு போன உன் தங்கச்சி இன்னைக்கு உனக்கு முக்கியமானவளா போயிட்டா. உன்னோட மான மரியாதையை காப்பாத்தின இந்த மச்சான் வேண்டாதவன் ஆயிட்டான். இல்ல இன்னையோட மாமா மச்சான் அவரவே முடிஞ்சு போச்சியா. அண்ணா, ஏன்னா இப்படி எல்லாம் சொல்ற? அழகம்மா, எப்போ மச்சான கூட பார்க்காம என் சட்டையா பிடிச்சானோ அப்பவே உன் புருஷனை எனக்கு எதிரியாயிட்டான். அண்ணனையும் தங்கச்சியும் காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வைக்கல வக்காலி நான் அப்பனுக்கே பிறக்கலடா. அண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், எங்களை எப்படியாவது வாழ வைக்கணே. எங்களை ஆனாதே விட்டுறாதுங்கண்ணே. உங்க காலில் நீங்க அவன் காட்டலாம். உன்னை காப்பாத்த இந்த அண்ணன் நான் இருக்கமா. உன்னையும் உன் மகனையும் நான் குடிக்கிற கஞ்சி கொடுத்தாவது காப்பாத்துறேம்மா. வாமா போலாம். தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீ தூங்கு, தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ தூங்கு. நிலவ கேட்டா புடிச்சு தருவ மாம, உலக கேட்டா வாங்கி தருவேன் மாம. தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீ தூங்கு, தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ தூங்கு. மண்ணு குதிரை அவன நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா. ஓ மாமே தடுத்தேண்டா, வார்த்தை மீறி போனா பாரு. வார்த்தை மீறி போனா பாரு, வாழ்க்கை தவறி நின்னா கேளு. மனசு பொறுக்கலடா, என் மனம் தடுக்குதடா.
தங்கரதமே தூங்காயோ தாழம்பழலே தூங்காயோ முத்துச்சரமே தூங்காயோ முல்லைவனமே தூங்காயோ முத்துச்சரமே தூங்காயோ முல்லைவனமே தூங்காயோ ஆரிராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆரிராரோ. ஒன்றும் ஒவ்வொரு மார்க்கமா இருக்குது. ஒருத்தனுக்கு காதே கேட்க மாட்டேங்குது, செவடனாயிட்டான். இன்னொருத்தன் திக்குவாய், அவனால பேசவே முடியல. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு என்னால சமாளிக்கவே முடியல. இதுல வேற அவங்க கல்யாணம் பண்ணி வைன்னு என்ன கெஞ்சுறானுங்க. நான் எங்க போய் பொண்ணை தொலைவிட்டோம். வாடா சின்னவனா பொன்ராச, எங்கடா போயிருந்த நேரம்? எனக்கு ஒரு கல்யாணத்து புள்ள அப்படின்னா அப்பா நான் சிவனே ரோட்ல போயிட்டு இருக்கலாம். ஒரு அக்கா எட்டி பார்த்தா அங்க ஒரு அந்த அம்மா சிரிச்சுது. நானும் சிரிச்சுடா. என்ன கருமத்திலடா எங்கிருந்து அவன் புடிச்ச வந்தான்னு தெரியல. அதுக்குள்ள போட்டு போயிட்டாடா. நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த, எனக்கு இது நல்லா வந்துருக்குடா. நீ எல்லாம் அப்படா. ஐயோ சொல்ல விளையுது. சரிடா சின்னவனே, வாடா ஒத்தனை வச்சு விட்றேன். வாடா ஒத்தனை கொடுக்குறேன். வாடா நீ சொல்ல உடம்பெல்லாம் வலிக்குதுடா. ஆமா, எங்க பெரியவங்க அண்ணன் எங்க போயிட்டான்? யாரு பெரிய கேரியா?
அவன் ஒரு கிழவு கடிச்சுனா அவளுக்கு நிறைய அடி விழுவா. 2 கிழவு கிடக்கிட்டு அவளுக்கு என்ன தெரியலவா. வரப்பாரு பின்னாடி பாவான். என்னடா ஆச்சு? நீ எல்லாம் அப்பனாடா? ரெண்டு பிள்ளைங்கள உனக்கியா பெத்துக்கு மட்டும் தெரியுது. அவங்கள காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க துப்பு இல்லை. நான் என் பாட்டுக்கு சிவனை என்ன தாண்டா நான் என் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருந்தேன். இந்த உனைக்கும் பயிருக்கு முருங்காய் குழம்பு கேட்குது. நைட்டு பூரா முருங்காயை செஞ்சு விட்டு நான் ஒன்றுமே பண்ணலையாடா. ஜன்னலில் என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கருவாட்டு குழம்பு வாசனை சும்மா மூக்க கும்மே எழுப்பிச்சப்பா. நான் எதுவுமே பண்ணல, சும்மா நைஸாக எட்டி பார்த்தேன். எந்த சந்தில இருந்தா புருஷங்கார பார்த்தானோ தெரியல. ஊரே கூப்பிட்டு சும்மா கும்மு கும்முன்னு கும்பிட்டாள். ஐயோ சரிடா வாடா, 2 பேருக்கு சேர்த்தே ஒத்தனை கொடுக்குறேன். ஐயோ என் சாகலுக்கு தாடியே மறக்க முடியாதா சாமி. நீ எல்லாம் அப்படிடா. நீ கருவாட்டு குழம்பு வாசனைய பார்த்தியா இல்ல கருவாட்டு குழம்பு கருவச்சி பார்த்தியா? ஏதா உனக்கு கருவாட்டு குழம்பு வேணுமா? போச்சுடா, இந்த சேவடம் கேட்ட எதை சொன்னாலும் கேட்காது. சரி சரி வாங்க, ஒத்தனை கொடுத்து 2 பேர்த்துக்கும் கை கால் அமுத்தி விடுறோம் வாங்க. இந்த காலத்துல நல்ல ஆளுங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு இப்படி ஒண்ணு எங்க போய் நான் பொண்ணு தேடுறது? எந்த கோயில்ல போய் அழுவுறது? நான் எங்க ஆயா வீட்டுக்கு வந்திருக்கேன். நானே ஊருக்கு புதுசு, இப்பதான் வந்திருக்கேன். சரி சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதையே நீ கேக்குற? இல்ல, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, சிங்கக்குட்டி மாதிரி. அவங்க பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். அப்படியா? அந்த 2 சிங்கக்குட்டிங்களை காட்டு பார்க்கலாம். பாருதா என்ன ஸ்டைலா நிக்கிறானுங்க பாரு. என்ன 2 பேரும் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்களா? இப்படி நின்றுட்டு இருக்கிறானுங்க. சரி சரி, யோ நான் எங்க ஆயா தேடும், சரியா? நேரமாவது நான் போயிட்டு வரேன். 2 பேத்தையும் பார்த்தா அந்த சுடுகாட்டுல பொணம் எந்திரிச்சா சூடு தாங்க வெந்திச்சு வரும் பார்த்தியா, அந்த மாதிரியே இருக்கிறானுங்க. ஓவரையும் மூஞ்சியும். அப்பா, இந்த பொண்ணு ரொம்ப அருமையா இருக்கிறா. இந்த பொண்ணு போய் கேள்றா பொண்ணு. அந்த பொண்ணு எங்கடா உங்களை கட்டிக்க போகுது? உங்களை கட்டிக்க மாடா? அதெல்லாம் கட்டிக்க. நீ போய் பேசாம பொண்ணு கேளு. இவங்களை பெத்ததுக்கு என் மண்டையை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுக்கலாமான்னு தோணுது. அம்மா அம்மா சீக்கிரம் வாமா, நான் வேற கோயிலுக்கு போயிட்டு வந்து காலேஜுக்கு வேற போகணும். ஸோ இந்த அப்பா என்னால் ஒரு நாள் கூட லீவ் போடவே முடியல. எப்போ பார்த்தாலும் படின்னு இந்த அப்பா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அம்மா சீக்கிரம் வாமா. ஏய் அம்மா வந்து தொலைடி. ஏ அழகம்மா. அடி வாங்க. காலேஜுக்கு போகிறதுக்கு எதுக்குடி இந்த அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கிற? நீ நல்லா படிக்கணும் தானே உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு. அம்மா அப்பா பற்றி பேசணுமா? அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை.
எப்போ பார்த்தாலும் அவரோட தங்கச்சி முகம் மேலே தான் பாஸ்தா காட்டுறாரு. சக்தி சாப்பிட்டானா, சக்தி தூங்கினானான்னு அவனை பற்றி எதை கேட்குறாரு. நாளாவது என்னை பற்றி கேட்டிருப்பாராம்மா? ஏடி, உன் மேல பாசம் இல்லாம தான் உன்னை காலேஜ் வரைக்கும் போய் படிக்க வைக்கிறாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, உன் மேல தான் அவர் உயிரே வச்சிருக்காரு. இல்லைம்மா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சக்தி பற்றி எதை கவலைப்படுறாரு. ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வந்தால் கூட அவனுக்கு தானே கொடுக்குறாரு. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லைம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு. இந்தா இதில் ₹1 பணம் இருக்குது. கோயிலுக்கு போய் உன் பேர்லேயும் அப்பா பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து காலேஜுக்கு போகிற வழியை பாரு. புரியுதா? இந்த 100 ரூபாய் வச்சு நான் அர்ச்சனை மட்டும்தான் பண்ண முடியும். நான் எனக்கு மறக்காமல் மாலை ஒன்று வாங்கி போட்டுறேன். இதுக்கு மாலையெல்லாம் தருவாங்களா? தருவாங்கடி. நம்ம ஊரில் கம்மி விலை தான். 50 ரூபா தான் மாலை. 50 ரூபா உனக்கு செலவுக்கு. சரியா? 50 ரூபா. இதில் அர்ச்சனை பண்ணால் தட்டில் 50 ரூபா போடணும். 10 ரூபா போட்டால் போதும். பூசாரி ஒன்றும் இது பண்ண மாட்டார், கோச்சிக்க மாட்டார். நம்ம ஊர் பூசாரி. இன்னொரு 100 ரூபா கொடு. போதும். சரி, போயிட்டாரு. அம்மா சக்தி, காலேருந்து எங்கட போன? உன்னை காணுமேனு தோட காடெல்லாம் எங்கெங்க தொலைன்னு தெரியுமா? ஆமாம், சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டியே. டேய், வருஷம் வருஷம் எப்பவும் முதல்ல என்கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவேன். எங்கடா போனேன்? அம்மா, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு சந்தைக்கு தேங்காயோட கொண்டு போனேன். உன்னை எழுப்பி சொல்லலாம் தான் நினைச்சேன். நீ நாள் பூரா வேலை செஞ்சதுல அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அதான் சொல்லாம நானே போயிட்டேம்மா. இருடா, பிறந்த நாளாவதுமா முதல்ல கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும். சரி, போயிட்டு வந்துறியா? அம்மா, நீயும் மாமாவும் எனக்கு தெய்வமா இருந்து பாத்துக்கிறீங்க. எனக்கு எதுக்குமா கோயில் குளமெல்லாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இங்க பாரு, இன்னைக்கு போல என்னைக்கும் நீ 100 வருஷம் எந்த கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும். பசிக்குதுமா, சாப்பாடு கொண்டா. ஐயோ, பசிக்குதா? இருடா சக்தி. அம்மா, நீ சாப்பிட்டியா இல்லையா? டேய், நீ இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? எப்பவும் நீ தானே எனக்கு ஊட்டி விடுவ. அப்படியே தெரியாத மாதிரி கேட்குற. என் செல்ல அம்மாவுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். ஓகேவா? கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.
ஒரு நேசம் கண்ணார கண்டான் உன் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய் நீ மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாலாட்ட ஆளில்லை தாய் வீடு போலில்லை அங்கு தாலாட்ட ஆளில்லை கோயில் தொழும் தெய்வம் நீ என்று நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே மாமா எங்க போனாங்க இந்த மாமா மாமா ஏய் சனியனே, இது என்ன வீடு நினைச்சியா சந்தை கடை நினைச்சியா? நாய் மாதிரி வாழ கத்துற. இல்லத்த மாமாவை பார்க்கணும். ஏய் யாருக்கு யாருடா அத்தை? உங்க அம்மா போய் கண்டவுட பெத்துக்கிட்டு வருவ பிள்ளைய, அவனுக்கெல்லாம் நான் அத்தை ஆக முடியுமா? அத்தை கத்தன மரியாதை கெட்டு போயிடும். ஆளைய மூஞ்சி பாரு, வந்துட்டான் அத்தை கத்தன்னு சொல்லிட்டு. வாடா சத்தி, என்னடா நாய் உழைக்குதுன்னு பார்த்தேன், உன்னை பார்த்து தான் வல்லு வல்லுன்னு கத்துட்டு போகுதா? அது எப்பவுமே உழைக்கிற நாய் தானடா. சூரியனை பார்த்து நாய் உழைச்சா அது நாய்க்கு கேடா, சூரியனுக்கு கேடா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சத்தி. மாமா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க ஆயுசோட 100 வருஷம் வாழணும் சத்தி. நீ ஆமா, மாமாக்கு பர்த்டே கேக்கெல்லாம் கொண்டு வரலையா? மாமா பர்த்டே கேக்கெல்லாம் இருக்கட்டும். இங்கே பாருங்க, நான் கரும்பு லோடு கொண்டு போனதில் கரும்பு வித்த பணம் 40,000 இதில் இருக்கு. பிடிங்க. பணம் உங்ககிட்டயே இருந்தா எங்கடா போயிருப்போது? இங்கே பாருங்க, நான் காடு தோட்டம்னு சுற்றுறவேன். காசு காணாம போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை பிடிங்க. தோட்டம் தோறம்னு சுத்திட்டு இருந்தா உன்னோட இளமை எப்படா நீ சந்தோஷமா கொண்டாடுவ? ஒரு கோயில் குளம், ஒரு சினிமா போய் பார்த்துட்டு வாவே. இந்தா இதுல 2000 ரூபாய் இருக்கு, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. இருங்க, நான் கோயில் குளம்னு சினிமா சுற்றிட்டு இருந்து வச்சு ஐயோ மறந்துடுறேன். மாமா இன்னைக்கு கரும்பு காட்டில் களை எடுக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புன கம்முன்னு இருக்கேன். அடடே, தோட்டத்தை வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வாடா. நல்லா இருக்கேன் மாமா, நியாயம். இங்க பாருங்க, நானும் எங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தோட்டத்தை பக்கமே நீங்க வரக்கூடாது. ஆமா, நீயும் உங்க அம்மாவும் தோட்டத்துல மாடா உழைக்கிறீங்க, அதுக்கு கூலி கூட வாங்க மாட்டேங்கிறீங்களா? எங்களுக்கு என்ன செலவு? சோத்துல இருந்து சாத்துல இருந்து எல்லாத்தையும் நீயே வாங்கி போட்டுற, ஏன் துணிமணி கூட நீயே வாங்கி போட்டுற. அப்படி இருக்கப்ப எங்களுக்கு எதுக்குமா செலவு? இங்க பாருங்க, விட்டா நீங்க இப்படிதான் பேசிட்டுங்க. எனக்கு கோயிலுக்கு போறது மட்டும் ஒரு 100 ரூபா இருந்தா மட்டும் போதும், கொடுங்க. சரி சரி, நீ திருந்த மாட்ட, இந்தா போயிட்டு வா. இங்க பாருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு தோட்டத்துக்கு வர்ற வரைக்கும் வீட்டோட இருக்கணும், சரியா? நான் தோட்டத்தில் வேலை செய்ய போனேன், அங்கே குட்டைகளுக்கு போனேன், அளவு மலைக்கு பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? அங்கேயும் சுத்தாம வீட்டோட இருக்கணும், சரி? சரி சரி, இப்படி ஒருத்தர் இருக்கு நானே.
போறீங்க? ஏய் இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க? அண்ணன் டியூட்டியில் இருக்கிறாரா? நான் வேணா பெரிய ஐயாவை கூப்பிடுறேன். கூப்பிடுங்கய்யா. என்னடா பிரச்சனை? கந்து பணம் கட்டல அத்தாய கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த கணக்கெல்லாம் என் மகன் காளையும் பார்ப்பான். இனிமே என் பழைய கணக்கு எல்லாம் தீக்க வர்றா என் மகன் காளையன். ஏய் காளையா வாடா. என்னடா எல்லாம் நல்லா இருக்கீங்களாடா? நான் வந்துட்டேன்னு இல்ல, இனிமே நல்லா இருக்க மாட்டீங்க. டேய் பாண்டியா, எங்கடா நான் வந்தாலே வரணுமே அந்த அப்பா எதுக்காக பையனை வர சொன்னீங்க? ஏதோ பழைய கணக்கு இருக்கான், தீக்கணுமா, கூப்பிடுறாங்க. டேய் பல்லவா, ஏன்டா இவனை கூட்டு வந்திருக்கீங்க? ஐயா பணம் கட்டலையா, போய் கேட்டா அவன் பணம் கொடுக்க முடியாது, 1 மாசம் கழிச்சு வாங்கன்றாயா. 1 மாசம் கழிச்சு வாங்குறானா? டேய் இந்த காளையன் படிக்காதவன்டா, பட்டி காட்டான்தான், ஆனா வட்டி கணக்க மட்டும் கரெக்டா பாப்பான்டா. இவனை எல்லாம் ஏன்டா இங்க கூட்டு வர்றீங்க? கணக்கு வரலைனா அவன் கணக்க அவன் வீட்லயே முடிக்க வேண்டியதான்டா. ஐயா ஐயா என் புருஷனை விட்டுருங்கய்யா, தயவு செஞ்சு விட்டுருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன். டேய் என்னடா இது? யாரா இது? யார் மணி? இவர் தான் என் வீட்டுக்காரு. பணம் தரலன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. டேய் முட்டா பசங்களா, ஏண்டா கணக்கு பார்க்கும்போது வீட்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கறது இல்லையாடா? பார்க்கணும்டா. வீட்ல இது மாதிரி பொண்டாட்டி இருந்தா அவங்கிட்ட கணக்கு கேட்கக்கூடாதா? அந்த அம்மா கிட்ட தான்டா கேட்கணும். டேய் மட பசங்களா எல்லாம் கிளம்புங்கடா. ஐயா மன்னிச்சுக்கோங்க. நீ ஒன்னும் மன்னிப்பில்லடா. டேய் இது மாதிரி பொண்டாட்டி கட்டி இருக்க, உனக்கு எதுக்குடா கணக்கு? நீ போடா, உன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன்டா கணக்கு. கிளம்புடா. ஆட வாமா பாத்துக்கலாம். கந்து வட்டி இல்ல, கந்தே வேணாம். இனிமே நீ தான் எல்லாம். ஓகே வாமா. பாண்டியா சும்மா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கும்முன இருக்காடா என் அத்தை பொண்ணு.
பந்தய குதிரை ஆட்டம் பல பலன்னு இருக்காடா. பருவத்துல பன்னிக்குட்டியும் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனா இவளை பார்த்தது தாண்டா தெரியுது சொன்னவன் மிகப்பெரிய ஞானின்னு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஏன் அத்தை மகளோட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. டேய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இங்க பார், என்ன கட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சிடாத. ஏன்னா அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. என் அழகு அத்தை பொண்ணு, நீ யாருன்னு நினைச்ச? முட்டை வர்ற மாட்டையே மோதி பழக்கப்பட்ட இந்த காளைய. மீன் குஞ்சு நீருள்ள வரைக்கும் தான் துள்ளும். உன் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் தான் நீ துள்ளுவ. கழுத்துல என் தாலி ஏறும், அப்ப நீ எனக்கு அடிமை தாண்டி. டேய் காளையா, பிடிக்காத பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படி வம்பு பண்ற? பாடுறா, ஏன் அத்தை பொண்ணு நான் பேசுறேன், அதை கேட்க நீ யாரா? நீ உனக்கு மாமகன்னா எனக்கு அத்தை மகடா. அத்தை மகளா? இத பாடுறா, யாரா அத்தை? யாரோ ஒரு வேலைக்காரனோட ஓடி போன அவளா அத்தை? அவ பெத்த அனாத மகனி நீ ஏன் மகளை, ஏன் அத்தை மகளை சொந்தம் கொண்டாட வந்துட்டியா? உன்னை சொல்லி குத்தமில்லடா, உன்னையும் உங்க அம்மாலையும் தோட்டத்துல குடி வச்சிருக்கானே என் மாமன், அவனை சொல்லணும்டா. என்னை பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, என் மாமனை பத்தி பேசுன உசுரோட ஊடு போய் சேர மாட்டேன். கையறா. ஏய், ஏறா கைய. ஏறா. எங்க அப்பனை பத்தி பேச என் மாமன் மகனுக்கு உரிமை இருக்கு. அத கேட்க நீ யாரா? ஏன் நந்தினி நீயே இப்படி பேசுறியே? ஏய், எனக்கு அத்தையே இல்லைங்கிற, அத்தை மகன் நீ எங்க இருந்து வந்த? இங்க பார், இனிமே எவனாவது அத்தை மகன் மகர உறவு கொண்டாடிட்டு வந்தீங்க, அவ்வளவுதான், செருப்பு பிஞ்சு. மரியாதை கட்டு, ஜாக்கிரதை. கேட்டியடா? டேய், உன்னையும் மாமனையும் பிரிக்கல. என் பேரு காளையல்லடா. டேய் காளையா, எங்க மாமன்ன எனக்கு உசுருடா. நீ ஒருத்த மட்டும் இல்லடா, இந்த ஊரை திரண்டு வந்தாலும் என் மாமனையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. அண்ணே, செடியில விளையாதது மரத்துல விளையுமா? ஒன்னுத்துக்கும் உதவாத சின்ன பையன் அவன் சவால் விட்டுட்டு போறான். இவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. டேய் பாண்டியா, சதை இருக்கிற வரைக்கும் தாண்டா கத்தி நிற்கும். இவன் மாமனோட உறவை இருந்து இவங்கிட்ட பிரிச்சுட்டா அப்புறம் இவனும் இவன் அம்மாலும் அனாதையா தாண்டா நிற்பாங்க. அதை செய்யறது தாண்டா. அண்ணே, உங்க மாமாவோட தோட்டம் உங்கள் கையில வரணும்னா அதுக்கு நீங்க நந்தினியை கல்யாணம் பண்ணாதான் முடியும். டேய் பாண்டியா, ருசியான கரும்புனா அத வேரோட புடுங்கினதாண்டா சுவையா இருக்கும். வந்துட்டேன் இல்ல, போக போக பாடுறா இந்த காளையனோட ஆட்டத்தை. எங்க போயிட்டாங்க? நம்ம அப்பனையும் காணா, நம்ம தம்பியாரனையும் காணா. அப்பா, பையனுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு அறிவியல்லாம் இருக்காது அப்பனுக்கு? டேய் அப்பா, டேய் அப்பா,
இது அப்புறம் பர்த்டே இன்னைக்கு பேசுங்க. இன்னைக்கு காலாகால கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்காம இருக்கட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துட்றேன். என்னடா மௌனே, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிற போல இருக்கு? எது மாவாட்டு போறியா? ஐயோ கடவுளே, நான் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொல்றானே. இவங்கிட்ட வாய் திறந்து பேசி புரோஜனமே கிடையாது. கைச்சாடியிலேயே பேசிக்க வேண்டியதுதான். அப்படியா? அப்படிதான். சரி சரி போட்டோம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குதா இல்லையா? பொண்ணா? பொண்ணா? சரி சரி, நீ யோசிக்கிறது பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல. நீ சட்டு புட்டுல கிளம்ப, நான் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். எங்கடா இருக்குது? எங்கேயாவது கூட்டிட்டு போய் அடிக்கடி வாங்கி வச்சிடாதடா. என் உடம்புல தெம்பு இல்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணா விடவே மாட்டேன். விட மாட்டேன். நீ கிளம்பு, வா போலாம். அப்பா அதான் பாருப்பா, அந்த பொண்ணு வருது. டேய், அந்த பொண்ணு தக தகன்னு தக்காளி பழம் மாட்டு இருக்கிற செவுட்டு முண்டா ஒண்ணு ஆடாது கட்டிக்கு போதாடா. பாத்தியாடா? யோ, என்ன அப்பனும் மகனும் அப்படி பம்புறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தோம். என்னைய பார்க்கவா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் பையன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமாமா. யோ, உன் பையன் ஏதாவது தொலைச்சிட்டானா? என்னைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். என்ன விஷயம்? என்ன பேசணுமா? இல்லைம்மா, அவனை உன்னை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சுட்டு இருக்குது. கட்டணும்னா தான் கட்டணும்னு ஒரே காலில் நிற்கிறான். ஹோ, அப்படியா விஷயம்? சரி சரி, நான் பேசிக்கிறேன். சரியா? உன் பேர் என்ன? அப்பா நீ இப்போ பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு காது கேட்காதுங்கிறது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி தொலைச்சிடாத. பார்த்து நடந்துக்கா. அப்பா நான் மொத்தமெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ கால் படாத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கொடுத்துக்கிறேன். யோ, உன் பேர் என்ன? யோ, உன் பேர் என்ன? கேட்கறத பார்த்தா பெருமா கோயிலுக்கு போறதுக்கு தான் வழி கேட்கும் போல இருக்குது. ஆமா, இப்படியே போனீங்கன்னா அந்த சங்கிலி தான் இருக்குது பெருமா கோயில். அட செவுட்டு முண்டை, உன் பேர் என்னன்னு கேட்டோம். ஓ, பேனு கிடைக்குதா? இவ பார்க்கறதுக்கு நல்லா தக தக தகன்னு தக்காளி பழம் மாட்டு இருக்கிறா. இவ தலையில பேன் இருக்குமா? இப்பெல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இது வரைக்கும் முடி வச்சிருக்கிறாங்க. பொட்டோ கூட பேனு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இருக்காத முக்கால் அடி முடிதான் வச்சிருக்குது. ஆமா, என்கிட்ட பேன் சிப்பெல்லாம் இல்ல. நான் பேன் சிப்பை ரெடி பண்ணி தரேன். ஐயோ, என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குதே. சரி சரி, நீ தான் என் பேர் கேட்கல, நானாவது உன் பேர் கேட்குறேன். ஆமா, என்ன உன் பேரு? ஐயோ, என் பேரு கோவிந்தம்மாள். கொண்டம்மாவா? இந்த காலத்துல இப்படி ஒரு பேரா? ஐயோ, என்னை சாவடிக்கிறானே. யோ, கோவிந்தம்மாள். கோவிந்தம்மாளா? ரைட்டு, நல்ல அம்சமா தான் பேர் வச்சிருக்கிறாங்க, கோவிந்தம்மாள். சரி, நான் அந்த பேர் வந்து அப்படியே ஷார்ட்டா ஒன்று கூப்பிட்டுட்டுமா? எப்படி? அப்படியே பாதி கட் பண்ணி அம்மாளை எடுத்துட்டு கோவிந்தோன்னு வச்சுட்டுமா? ஐயோ, இவன்கிட்ட பேசி என்னால மாரடிக்க முடியலையே. இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரி சரி, நீயே எதுக்கு நீ பயசன்னு பார்த்தா பேர் ரொம்ப இதாக தான் இருக்க மாட்டே இருக்குது. உனக்கு ஒரு நல்ல அருமையான இடத்துல கூட்டிட்டு போய் அப்படியே அம்சமா உனக்கு சொல்லி தரவா? ஐயோ, நான் செத்தேன்.
நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முன்புறவன் யாரும் இல்ல வேணாண்டி விட்டு விடடி நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் காவக்காரன் தூங்கையில கையெருட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அடியானிற் பிள்ள கடிச்சாத்தா ருசிக்கும் அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அடியானிற் பிள்ள கடிச்சாத்தா ருசிக்கும் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல காளக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே வீரனும் மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா ஓ வாய கொஞ்சம் மூடிக்கடி வார ஆம்பளதா வீரத்தை நீ பாரு நான் நினைச்சா மலைய வளப்பே வார நான் வாரே மச்சான் ஆளான நாள் முதல்ல கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது மடி